குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சிலாகிசம் டாபிக் பார்த்தோமா? ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சரியா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12th சம் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ 13th சம். டுவெல்த் சம் பார்க்கலன்னு நினைக்கிறேன்ல. ஸோ 12th சம் பார்க்கலாம். ஓகேவா? வீட்டில் ட்ரை பண்ணீங்களா? சரி, ஓகே. 12th சம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஹென்ஸ் ஆர் மேங்கோஸ். அப்பனா ஸோ எல்லா ஹென்ஸுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? மேங்கோஸ். கரெக்டா? அதே மாதிரி ஆல் ஹென்ஸ் ஆர் ஸ்ட்ரிம்ஸ். அப்பனா திரும்பவும் ஹென்ஸே தான் சொல்றாங்க, அதனால இன்னொரு சர்க்கிள். ஓகேவா? ஆல் ஹென்ஸ் ஆர் ஸ்ட்ரிம்ஸ். அடுத்து ஆல் டக்ஸ் ஆர் ஸ்ட்ரிம்ஸ். அப்படின்னா எல்லா டக்குமே எதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க? ஸ்ட்ரிம்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டக் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? ஸ்ட்ரிம்ஸ்குள்ள இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் என்னது? ஆல் டக்ஸ் ஆர் மேங்கோஸ். இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லா டக்குமே நம்ம என்னன்னு தான் பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரிம்ஸ். ஓகேவா? ஆனா எல்லா டக்கும் மேங்கோ கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. இதுவே சம்முன்னு வந்தா கரெக்ட். ஆல்னா 100% அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ 100% கண்டிப்பா இல்ல, அதனால தப்பு. நெக்ஸ்ட், சம் ஸ்ட்ரிம்ஸ் ஆர் மேங்கோஸ். ஸோ சம் ஸ்ட்ரிம்ஸ் மேங்கோ ரவுண்டுக்குள்ள போதா சர்க்கிள்ல? அப்போ செகண்ட் ஒன் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? 13th சம் பாருங்க. ஸோ இது எல்லாமே நோ. ஓகேவா? இப்ப பாருங்க, நோ பென் இஸ் எ பாக்ஸ். அப்பனா இது பென், இது பாக்ஸ். ஓகேவா? நோ பென் இஸ் எ பாக்ஸ்னா இந்த ரெண்டுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. நெக்ஸ்ட், நோ பாக்ஸ் இஸ் எ கிரையான். ஸோ நோ பாக்ஸ் இஸ் எ கிரையான். இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நோ பென் இஸ் எ பாக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி எகைன் நம்ம இந்த இருந்து இது வந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அதுவே ரிவர்ஸ்ல என்ன ஆகக்கூடாது? வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, நோ பென் இஸ் கிரையான். இப்போ பென் வந்து பாக்ஸ் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா பென்னுக்கும் கிரையானுக்கும் என்ன கிடையாது? டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. கரெக்டா? அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஓகேவா? செகண்ட் ஒன். ஸோ இதுல என்ன க்ளூ அப்படின்னா, இப்போ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே நோ அப்படின்னு வந்துச்சுன்னா, ஓகேவா, ரெண்டுமே நெகட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கன்க்ளூஷன்ல என்ன வராது? பாசிட்டிவ் வராது. ஸோ பாசிட்டிவ் பார்த்தாலே நீங்க என்னன்னு போட்டலாம்? ராங்னு போட்டலாம். ஸோ இப்போ இதுல பாருங்க, இந்த கன்க்ளூஷன் வந்து நோ பென் இஸ் கிரையான் நெகட்டிவ் தான். பட் ஆனா பெண்ணுக்கும் கிரையானுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா? பென்னு பாக்ஸ் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது வராது. நெக்ஸ்ட், சம் பாக்ஸஸ் ஆர் பென்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? இது பெண்ணே பாக்ஸ் இல்லைன்றப்போ
பாக்ஸ்ல இருக்கிறது என்னவா ஆகாது, பென் இருக்காது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் கன்க்ளூஷன் பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும்போது கண்டிப்பா கன்க்ளூஷன் என்ன வராது, பாசிட்டிவ் வராது. இதுவே சம் பாக்ஸஸ் ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வரும். நாட்னா அது நெகட்டிவ். கரெக்டா? ஸோ நாட் கொடுத்துருந்தா வரும். ஸோ இங்க பாசிட்டிவ் கொடுத்துருக்கனால வராது. ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கிடையாது. ஆப்ஷன் வந்து நெய்தர் ஒன் நார் டூ. நெக்ஸ்ட் சம். ஸோ 14த்தும் அதே மாடல் தான். இப்போ பாருங்க, இதுல ஆன்சர் போட்டே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நோ டோர்ஸ் ஆர் ரக்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டோருக்கும் ரக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நோ ரக்ஸ் ஆர் லியோபட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே, அப்ப ரெண்டுமே என்னதான், நெகட்டிவ் தான். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நோ லியோபட்ஸ் ஆர் டோர்ஸ். அதாவது லியோபட்ஸ் வந்து டோர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து இங்க வரும்போது எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி இப்ப பாருங்க, இங்க சம் டோர்ஸ் ஆர் நாட் லியோபட்ஸ். அதாவது மறுபடியும் இங்க இருந்தா இங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தான் எடுக்கணும். டைரக்டா இங்க என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போக கூடாது. அப்போ இதுவும் ராங். ஓகேவா? ஸோ அப்ப ரெண்டுமே தப்பு. ஸோ நெய்தர் ஒன் நாட் டூ. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு சில நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காக தான் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது கம்ப்ளீட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வீக் வந்து மேக்ஸ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேவா?
நியூ ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கறனால தான் திரும்பவும் எடுக்கிறோம். ஓகேவா? நீங்க ரிவைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு வந்து ஜிகே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வந்து மேக்ஸ் பார்க்கலாம். மண்டே வந்து ஆப்டிடியூட் பார்க்கலாம். இன்னும் புக்கு வரலையா? அனுப்பியாச்சு. சரி, ஓகே, நான் அட்மின்ல இன்ஃபார்ம் பண்ணி ட்ராக் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க சொல்றேன். ஸோ இந்த வீக்குள்ள கண்டிப்பா ரிசீவ் ஆயிரும்னு சொன்னாங்க. நான் அட்மின்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படி உங்களுக்கு இது டவுட்டா இருக்குன்னா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? உங்ககிட்ட அட்மின் நம்பர் இருக்கும்ல, நீங்க கால் பண்ணி கேளுங்க எப்போ வரும் அப்படின்னு. நெக்ஸ்ட். அப்படியா? சரி, ஓகேப்பா, நான் நேர்லயே இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? நான் கிளாஸ் முடிச்ச அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, 15th கொஸ்டின் பாருங்க. நோ லெமன் இஸ் அன் ஆரஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? நான் டயக்ராம் ஆல்ரெடி போட்டு தான் இருக்கு. ஸோ இப்படியே பாருங்க, எல்லாமே அதே மாடல் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது நியூ மாடல் வராது. ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் மாடல் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நோ லெமன் இஸ் ஆரஞ்ச். ஸோ லெமனுக்கும் ஆரஞ்சுக்கும் என்ன கிடையாது? ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், நோ ஆரஞ்ச் இஸ் எ கிரேப் ஃப்ரூட். ஸோ ஆரஞ்சுக்கும் கிரேப் ஃப்ரூட்டுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் என்ன சொல்லியிருக்காங்க? நோ ஆரஞ்ச் இஸ் எ மேண்ட்ரின். எகெயின் ஆரஞ்சுக்கும் மேண்ட்ரினுக்கும். ஸோ இந்த இடத்துல ஆரஞ்சை வச்சு ரெண்டுமே சொல்லி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி 2 தடவை கோடு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நோ ஆரஞ்ச் இஸ் எ கிரேப், நோ ஆரஞ்ச் இஸ் எ மேண்ட்ரின். ஓகேவா? ஸோ 2 இது போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? நோ லெமன் இஸ் எ கிரேப் ஃப்ரூட். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் லாஸ்ட் ஒன்னுக்கும் என்ன கிடையாது? ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இதுவும் இதுவும் வராது. நெக்ஸ்ட், சம் மேண்ட்ரின்ஸ் ஆர் கிரேப் ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டுமே இல்லைன்னு வருது. ஓகேவா? அப்போ இது இதுவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே நெகட்டிவ்ல வரும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுல வராது, ஐ மீன் என்ன வரக்கூடாது? கன்க்ளூஷன் பாசிட்டிவ்ல வரக்கூடாது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் பார்த்தாலே நீங்க என்ன பண்ணிடலாம்? ராங்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? அப்போ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு தான். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் ஒன் நாட் டூ. ஸோ இரண்டுமே இல்லை. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? இப்ப நெக்ஸ்ட் 16 பாருங்க. All grapes are handles. சேம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே மாடல் தான். ஸோ எல்லா கிராப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஹேண்டில்ஸ். அதே மாதிரி ஆல் கிரேப்ஸ் ஆர் பைப்ஸ். ஸோ ரெண்டுக்குமே கிரேப்ஸ் வரனால இதுக்கு தனியா சர்க்கிள், இதுக்கு தனியா சர்க்கிள் போட்டிருக்கோம். ஓகேவா? சம் பைப்ஸ் ஆர் ஜார்ஸ். ஸோ அதுல ஒரு சில பைப் மட்டும் என்னது? ஜார். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஜார்ஸ் ஆர் கிரேப்ஸ். இப்போ இதுல பாருங்க, ஜார் வந்து பைப்போட சர்க்கிள்ல தான் உள்ள வருது. ஓகேவா? ஸோ கிரேப்புக்கும் இதுக்கு என்ன கிடையாது? டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் ஒன், சம் பைப்ஸ் ஆர் ஹேண்டில்ஸ். ஸோ இந்த இடத்துல பைப் ஹேண்டில்குள்ள வருதா? ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்க. சம் டிக்கெட்ஸ் ஆர் கோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆல் இருக்கோ அதை போட்டுடலாம். ஓகேவா? ஆல் டிக்கெட்ஸ் ஆர் லிசர்ட்ஸ். அப்போ டிக்கெட்ஸ் அப்படின்ற சர்க்கிள் எதுக்குள்ள வந்துடும்? லிசர்ட்ல. அடுத்தது சம் டிக்கெட்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்றப்போ இந்த கோட்ன்றது உள்ள டிக்கெட்ஸ் வரைக்கும் போயிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல சம் கோட்ஸ் ஆர் லிசார்ட்னாலும் கரெக்ட் தான், சம் கோட்ஸ் ஆர் டிக்கெட்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நோ டிக்கெட்ஸ் ஆர் புக். அதாவது டிக்கெட்ஸுக்கும் புக்குக்கும் என்ன கிடையாது? ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. சம் கோட்ஸ் ஆர் லிசார்ட். ஸோ கோட்ன்ற சர்க்கிள் லிசார்ட்குள்ள போய் வருதா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். நெக்ஸ்ட் நோ லிசார்ட் ஆர் புக்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நோன்றது வரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நோ டிக்கெட்ஸ் ஆர் புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து நோ லிசார்ட்ஸ் ஆர் புக் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது 100% நம்மளால என்னன்னு சொல்ல முடியாது? கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 18th ஒன் பாருங்க.
ஆல் நைவ்ஸ் ஆர் கிராப்ஸ். அப்போ நைவ்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வருதான்? கிராப்ஸ். ஓகேவா? அடுத்து ஆல் நைவ்ஸ் ஆர் பிளேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எகெயின் நைவ்ஸ் உள்ள வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பிளேட். திரும்பவும் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் நைவ்ஸ் ஆர் பேப்பர். அப்போ எகெயின் இன்னொரு சர்க்கிள். அதாவது மொத்தமா நைவ்ஸ் வச்சே 3 சர்க்கிள் வருது. ஒன்னு வந்து கிராப்ஸ், இன்னொன்னு பிளேட்ஸ், இன்னொன்னு பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆல் கிரேப்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஸோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கிரேப்ஸுக்கும் பேப்பருக்கும் சம் வேணா வரும். எல்லா கிரேப்ஸும் பேப்பர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சம் பேப்பர்ஸ் ஆர் பிளேட்ஸ். ஸோ இது எல்லா ரவுண்டுமே உள்ள வரனால ஸோ சம்ன்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன மட்டும்தான் வரும்? செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் வரும். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். சம் ஸ்பூன் இஸ் பிளேட். ஸோ இப்போ இது பாருங்க ஆல்ரெடி போட்டு இருக்கு. ஸோ சம் ஸ்பூன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பிளேட். ஓகேவா? அதே மாதிரி சம் பிளேட் இஸ் பவுல். ஓகேவா? நெக்ஸ்ட் நோ பவுல் இஸ் கிளாஸ். அதாவது பவுலுக்கும் கிளாஸுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஸ்பூன் இஸ் கிளாஸ். ஸோ ஸ்பூனுக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கும் டைரக்டா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஸோ அதனால வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பிளேட் இஸ் ஏ கிளாஸ். இப்போ இந்த இடத்துல பிளேட்டுக்கும் கிளாஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல. கரெக்டா? ஸோ வராது. ஆனா இப்ப இந்த இடத்துல பாருங்க சம் பிளேட் இஸ் நாட் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி கன்க்ளூஷன்ல அதாவது ஒரே வேர்ட். ஓகேவா? ஸோ இதுவும் பிளேட்டும் கிளாஸும் தான், இதுவும் பிளேட்டும் கிளாஸு தான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இட் மீன்ஸ் என்னது? மே ஆர் மே நாட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணோம். ஓகேவா? இதுல மொத்தமா 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இது வந்து ரேர் கொஸ்டின் தான். இந்த எய்தர் 2 or 3. ஓகேவா? ஸோ எப்படி வரும்னா ஒன்று இருக்கலாம் இல்லை இல்லாமலும் இருக்கலாம். அது நமக்கே தெரியாது. கரெக்டா? ஸோ அப்போ அதாவது 2 சென்டென்ஸுமே ஒரே வார்த்தைகள் வரும் பொழுது மட்டும்தான் நம்ம இந்த எய்தர் ஆர் அப்படின்றத சூஸ் பண்ணும். சொல்றது புரியுதா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த மாதிரி எங்கேயுமே வந்ததில்லை. அதாவது ரெண்டுமே ஒரே வார்த்தையா பிளேட்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி கன்க்ளூஷன் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? அந்த ரெண்டையுமே எய்தர் ஆர் போட்டு ஆன்சர் போட்டுறணும். ஸோ வரலாம், வராமலும் இருக்கலாம். அது நமக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா கிடையாது. ஸோ செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம்? எய்தர் 2 or 3 அப்படின்னு போடுறோம்.
புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ 20th கொஸ்டின் பாருங்க. ஆல் ராக்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ எல்லா ராக்குமே என்னது பென்ல இருக்கு. சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ராக்ஸ் அப்படின்றப்போ நம்ம உள்ள எடுக்கணும். ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர்ஸ்குள்ள தான் என்ன வரும்? ட்ரீயோட சர்க்கிள் வரும். ஓகேவா? ஸோ இப்போ சம் ட்ரீஸ் ஆர் ராக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க பாருங்க, ட்ரீக்கும் ராக்குக்கும் இல்லை, ட்ரீ ஃபுல்லாவே எதுல இருக்கு? இதுல இருக்கு. கரெக்டா? ஸோ இது வராது. இந்த சர்க்கிள் இதுக்குள்ளதான் வருது. நெக்ஸ்ட், சம் பென்ஸ் ஆர் ஃபிளவர்ஸ். ஸோ பென்னுன்றது ஃப்ளவர் சர்க்கிள்ல உள்ள வருதா? ஸோ அப்போ எது மட்டும்தான் கரெக்ட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட மாடல் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த மாடலே தான் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ், 2 ஃபாலோஸ், போத் 1 and 2, நெய்தர் 1 and 2. ஸோ ஃபிஃப்த் ஒன் மட்டும் எய்தர் 1 ஆர். நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி. ஓகேவா? சேம் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் எய்தர் 1 or 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு ஆன்சர் சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் லாக்ஸ் ஆர் கீஸ். ஆல் கீஸ் ஆர் என்னது? பேட்ஸ். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ். ஸோ சம் வந்தா என்னதான்? கரெக்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி சம் லாக்ஸ் ஆர் கீஸ். ஸோ ஆல் லாக்ஸ் ஆர் கீ கரெக்ட்ன்றப்போ சம் லாக்ஸ் ஆர் கீ என்னதான்? கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? போத் 1 and 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடுங்க. Second question. Very good. Both 1 and 2 follows.
ஸோ ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க போது தேர்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி ஓகேவா சம் கப்ஸ் ஆர் பாட்ஸ் ஸோ இது கப் இது பாட்ஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஆல் பாட்ஸ் ஆர் டியூப்ஸா டியூப்ஸ் ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க சம் பார்ட்ஸ் ஆர் கப்ஸ் ஸோ சம் பார்ட்ஸ் கப் கரெக்டா ஸோ இது சம் வந்தாலும் கரெக்டு தான் இதுக்கு வந்தாலும் கரெக்டு தான் ஓகேவா நெக்ஸ்ட் சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸ் ஸோ இந்த கப்புன்ற சர்க்கிள் டியூபுக்குள்ளேயே வருதா ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் ஆப்ஷன் 3 ஓகேவா போத் 1 and 2 ஃபாலோஸ் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடுங்க ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் ஆப்ஷன் 3 கரெக்ட் ஸோ தேர்ட் ஒன்க்கு தேர்ட் ஒன் பாருங்க ஆல் பேக்ஸ் ஆர் புக்ஸ் சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ் அப்படின்றப்போ இங்க வரும் ஓகேவா பேக்ஸ்குள்ள வரும் ஸோ இந்த இடத்துல சம் புக்ஸ் ஆர் பர்சஸ்னாலும் கரெக்டு தான் சம் புக்ஸ் ஆர் பேக்னாலும் கரெக்டு தான் ஓகேவா ஸோ இதுவும் இதுக்குள்ள வருது சம்னாலே கரெக்டு தான் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட் ஆப்ஷன் 3 ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஒன்லி 2 ஃபாலோஸ் ஸோ ஆல் பென்ஸ் ஆர் கார்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ ஆல் பென்ஸ் ஆர் கார்ஸ் சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ் அப்படின்றப்போ இது மட்டும்தான் வரும் ஓகேவா சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ் ஓகேவா ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னது ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கும்போது கண்டிப்பா என்ன வராது நெகட்டிவே வராது ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே ராங் போட்டலாம் சம் ஜீப்ஸ் ஆர் கார்ஸ் ஓகேவா ஸோ சொன்னதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க ஸோ சம் ஜீப்ஸ் ஆர் கார்ஸ் ஸோ செகண்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட் ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் போடுங்க
ஓகே. ஸோ ஃபிஃப்த் ஒன்னுக்கு என்ன வரும்? ஆ ஸோ பாருங்க, சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்பனா சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். நோ டாக் இஸ் எ கவ். ஸோ டாகுக்கு கவுக்கு என்ன கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? நோ கவ் இஸ் எ கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டு, இது கவ். ஓகேவா? நோ கேட் இஸ் எ கவ். ஸோ இதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. ஓகேவா? அதே மாதிரி நோ டாக் இஸ் எ கேட். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல சொல்லியிருக்காங்க கரெக்டா? ஸோ இது நெகட்டிவ்ல என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நோ டாக் இஸ் கவ் தான், நோ டாக் இஸ் கேட் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ நெய்தர் ஒன் நாட் டூ, ஆப்ஷன் 4. 6th சம் போடணும். இது ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? மோஸ்டா எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் வருது. சிக்ஸ்த் ஒன்க்கு பார்ப்போம். ஸோ சம் கோட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ சம் கோட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ஆல் கார்ஸ் ஆர் கோட்ஸ் கொடுத்துருக்கானா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இது போனோம். எப்பவுமே ஆல் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சம் போடணும். ஓகேவா? அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ஆல் கார்ஸ் ஆர் கோட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது சம் கோட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சம் கார்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ இதுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ வராது. அதே மாதிரி பாசிட்டிவ் ரெண்டுமே வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன வராது, நெகட்டிவே வராது. ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? நெய்தர் ஒன் நாட் டூ. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்.
7th one பாருங்க. All grapes are bananas. So all grapes are bananas. All bananas are என்னது? Potatoes. ஓகேவா? இவ என்ன சொல்லியிருக்காங்க? Some potatoes are bananas. Correct. ஓகேவா? So outward to inward வரும்போது some வந்து correct. அடுத்து some grapes are potatoes. ஸோ வரும்ல. ஸோ இது ரெண்டுமே வரும். ஸோ இதுவும் வரும், இதுவும் வரும். ஓகேவா? ஏன்னா எல்லா கிரேப்ஸுமே எதுக்குள்ள தான் இருக்கு? உங்களுக்கு பனானா பொட்டேட்டோக்குள்ள தானே இருக்கு. ஸோ அப்பனா ரெண்டுமே வரும். ஓகேவா? ஸோ அப்போ போத் 1 and 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் 3. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் வரும்போது ஆல் வந்தாலும் கரெக்டு தான், சம் வந்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? இப்படி இன்வெர்ட் டு அவுட்வர்ட் போகும்போது, அவுட்வர்ட் டு இன்வெர்ட் வரும்பொழுது சம் வந்தா மட்டும்தான் கரெக்டு, ஆல் வந்தா தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th ஒன் போடுங்க. ஸோ சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். சம் ரேட்ஸ் ஆர் என்னது? ஆண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரெண்டுமே வராது. நோ அண்ட், அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ்ங்கிறப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம் ரெண்டுமே நெகட்டிவ். நோ அப்படின்றது வரவே வராது. ஓகேவா? ஸோ அப்போ நெய்தர் 1 நாட் 2. ஆப்ஷன் 4. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம டயக்ராம் கூட போட வேணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றப்போ ஸோ 100% நெகட்டிவ்ன்றது வரவே வராது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாலே நெகட்டிவ் வரக்கூடாது. ஓகேவா? 9th ஒன் போடுங்க. So all chalks are dusters. So all chalks are dusters. Some chalks are boats. அப்படின்றப்போ உள்ள வரைக்கும் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, சம் டஸ்டர்ஸ் ஆர் போர்ட்ஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ டஸ்டர்ன்ற சர்க்கிள் போர்டுக்குள்ள வருதா? அதே மாதிரி சம் சாக்ஸ் ஆர் டஸ்டர்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ன்றப்போ சம் சாக்ஸ் ஆர் டஸ்டரும் கரெக்ட் தான். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் 10th ஒன் போடுங்க.
ஆ some bags are books. இது பேகு, இது புக்கு. All books are boxes. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் பேக்ஸ் ஆர் பாக்ஸஸ் வருமா? வராது. ஏன்னா சம் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. அதே மாதிரி ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றப்போ நெகட்டிவ் வரவே வராது. ஸோ ஆப்ஷன் 4 நெய்தர் ஒன் நார் டூ. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ம் ஓகே. ஸோ சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர் கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன் நெகட்டிவ் வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஒன் ஒன்லி ஃபாலோஸ். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் இது பார்க்கலாமா? கரெக்ட். ஸோ ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஃப்ளூட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல் வராது, சம் தான் வரும். ஸோ ரிவர்ஸ்ல வராது. ஸோ தப்பு. ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். ஸோ இன்வெர்ட் டு அவுட்வர்டு போகும்போது ஆல் வரும். கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா?
Next, 13th question. आज जनरेट करूंगी पॉपुलर एड சரி 13th பார்க்கலாமா? Some mangoes are yellow. So some mangoes are yellow. Some tixo are mangoes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா மறுபடியும் இந்த சைடு வரும். ஓகேவா? So some tixo are mangoes. இப்போ கன்க்ளூஷன். Some mangoes are green ன்னு கொடுத்துருக்காங்க. இது மாத்திக்கோங்க. yellowன்னு மாத்திக்கோங்க. ஸோ சம் மேங்கோஸ் ஆர் எல்லோஸ் அப்படின்னு கொடுத்துருந்தானா கரெக்ட். ஒருவேளை இங்கே க்ரீனு கொஷின்ல உங்களுக்கு வந்துச்சுனாலும் தப்பு. ஏன்னா கலர் நம்மளுக்கு இங்கே என்னதான் கொடுத்துருக்காங்க, எல்லோ. ஓகேவா? ஸோ க்ரீனுன்றது ஸ்டேட்மெண்ட்லேயே இல்லை அப்படின்றப்போ கன்க்ளூஷன்ல கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் டிக்ஸோ இஸ் எல்லோ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லோன்னு மாத்திட்டு ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஒன்லி 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஸோ சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல் போட்டுடலாமா? ஆல் த பேரட்ஸ் ஆர் என்னது? ஆப்பிள்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ் வராது. ஓகேவா? ஏன்னா இது சம் தான் வரணும், ஆல் வரக்கூடாது. சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள்ஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 15th ஒன். சம் பேப்பர்ஸ் ஆர் பென் கொடுத்துருக்கானா? ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். ஆல் த பென்சில்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் போட்டுடலாம். ஸோ ஆல் த பென்சில் ஆர்
பென். சம் பேப்பர்ஸ் ஆர் பென். அப்போனா இது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ சம் பென்ஸ் ஆர் பென்சில். ஸோ கரெக்டு தான். ஏன்னா சம் பென்ஸ் ஆர் பென்சில் வந்து கரெக்ட். ஆல் த பென்சில் ஆர் பென்ன்றப்போ சம் பென்ஸ் ஆர் பென்சில் கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பென்ஸ் ஆர் பேப்பர். அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஏன்னா பேப்பர்ன்ற சர்க்கிள் பென்னுக்குள்ள போதா, ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டு, போத் 1 and 2. ஆப்ஷன் 3. ஆ ஸோ சம் டெஸ்க்ஸ் ஆர் கேப்ஸ். நோ கேப் இஸ் ஏ ரெட். ஸோ கேப்புக்கும் ரெட்டுக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஸோ சம் கேப்ஸ் ஆர் டெஸ்க் கரெக்ட் தான். ஸோ இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். நோ கேப் இஸ் ரெட். அதே தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டும் கரெக்ட். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் 17th ஒன். ஸோ some books are pens. No pen is a pencil. So some books are pencil வராது. ஓகேவா? ஸோ ஏன்னா இதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நோ புக் இஸ் எ பென்சில்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வராது. ஓகேவா? பட் ஆனா இந்த இடத்துல பாருங்க, ரெண்டுமே பாருங்க ஒரே கண்டென்ட்டா இருக்கா. சம் புக்ஸ் ஆர் பென்சில், நோ புக்ஸ் இஸ் பென்சில். இட் மீன்ஸ் இது பாசிட்டிவ், இது என்னது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி மாடல் கொஸ்டின்ல பார்த்தோம்ல, அதாவது எப்பவுமே ரெண்டு கண்டென்ட்டும் ஒரே மாதிரி வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன ஆப்ஷன் வரும், எய்தர் ஆர் வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா 5th ஆப்ஷன் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கன்க்ளூஷன்லயும் ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டே வரும், ஐ மீன் வேர்ட்ஸ் வரணும். ஓகேவா? அப்பதான் எது வரும், எய்தர் ஆர். ஸோ எய்தர் ஆர் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா 5th ஆப்ஷன் வரும். ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது தான். ஓகேவா? பட் ஆனால்
ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்கும்போது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற தனியா ஒரு ஆப்ஷன் கொடுத்தான் அப்படின்னா அப்போ நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 18th ஒன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ட்ரக்ஸ் ஃப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல் ட்ரக்ஸ் ஃப்ளை, சம் ஸ்கூட்டர்ஸ் ஃப்ளை அப்படின்னா ஃப்ளைல மட்டும் ஸ்கூட்டர் வரணும். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் பாருங்க, திரும்பவும் ஆல் ட்ரக்ஸ் ஃப்ளையே கொடுத்துட்டான். ஸோ வரும். ஓகேவா? சம் ஸ்கூட்டர் டு நாட் ஃப்ளை. இந்த இடத்துல நம்ம வந்து பாசிட்டிவ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சம் ஸ்கூட்டர் ஃப்ளைன்னு கொடுத்துருக்கான். ஆனா சம் ஸ்கூட்டர் டு நாட் ஃப்ளை அப்படின்னா நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கும்போது என்ன கொண்டு வரக்கூடாது? நெகட்டிவா கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்ப எது மட்டும்தான் கரெக்ட்? ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் 19th ஒன். So next, some pastries are toffees, all toffees are chocolates. So all toffees are chocolates. ஓகேவா? some pastries are toffeesன்றப்போ உள்ள வரைக்கும் வரும். ஓகேவா? some chocolates are toffees கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் some toffees are not chocolates அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுல என்ன கொடுத்துருக்கோம்? ஆல் டாஃபீஸ் ஆர் சாக்லேட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். 100% இது ட்ரூ அப்படின்றப்போ நெகட்டிவ் கண்டிப்பா என்ன அது வராது. ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின்.
Some papers are pens. So some papers are pens. Some pencils are pen. இப்போ PL போட்டுக்கோம் ஓகேவா. So some pens are pencil. Correct. ஓகேவா. Some pens are papers. அதுவும் கரெக்ட் தான் ஓகேவா. ஸோ ரெண்டுமே கரெக்ட். Both 1 and 2 follows. Option 3. ஓகேவா. ஸோ அதான். ஸோ இதோட சிலாகிசம் முடிஞ்சது ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதோட கிளாஸ் ஓவர் ஓகேவா. நாளைக்கு நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேப்பா. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன் ஓகேவா. ஷியோர். ஸோ சிலாகிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஓகேவா. மேக்சிமம் 2 இல்லைன்னா 3 கேட்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த மாடல் கொஸ்டின்ஸ், இந்த 20 கொஸ்டின் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணீங்க நீங்க போட்டீங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஓகேவா. மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி வரும் சரியா. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஏசர் அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்க உங்க நேம் மட்டும் சொல்லுங்கம்மா, அட்டெண்டன்ஸ்ல நோட் பண்றதுக்காக. உங்க நேம் மட்டும் சாட்ல சொல்லுங்க, அட்டெண்டன்ஸ்ல நோட் பண்ணிக்கிறேன். ஏசர் அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்க